வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இது உங்கள் சிறுவர் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழக அரசியல் களம் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த கட்டத்தில் தமிழ் சினிமாவை பேஸ் பண்ணி வந்த சில தரமான அரசியல் படங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல நம்ம பார்க்க போகிற படம் சகுனி. இந்த படம் 2012 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை சங்கர் தயாள் இயக்கியிருக்காரு. இதில் ஹீரோவாக கார்த்தி பண்ணியிருப்பார். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆள். அவர் இருக்கக்கூடிய ஒரு பூர்வீக வீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை மாட்டுது. அதுக்காக அரசியல்வாதி தேடி போகக்கூடிய நம்ம ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவருக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிறது சால்வ் ஆகாமல் இருக்குது. அதனால தானே அரசியல் காலத்தில் வந்து எப்படி அரசியல் காலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீனிக்கதை. ரொம்ப காமெடியாக ஒரு சூப்பரான பொலிட்டிக்கல் சைடர் மூவியாக இந்த படத்தை எடுத்துப்பாங்க. பார்க்காதவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல நம்ம பார்க்க போகிற படம் எல்கேஜி. இந்த படம் 2019 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை கேஆர் பிரபு இயக்கியிருப்பார். இதில் ஹீரோவாக ஆர்ஜே பாலாஜி பண்ணியிருப்பார். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அப்பா ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியன். ஆனால் எல்லா அரசியலையுமே பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்காரு. அதை பார்த்து வளரக்கூடிய நம்ம ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் பண்ணக்கூடிய அந்த பல சில்மிஷமான விஷயங்கள் கடைசி அவர் எப்படி ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக மாறினார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே சூப்பரான ஒரு காமெடி பொலிட்டிக்கல் சைடர் படமாக இந்த படம் எடுத்திருப்பாங்க. பார்க்காதவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய படம் இருவர். இந்த படம் 1997 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை மணிரத்னம் இயக்கியிருப்பார். இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் பொலிட்டிக்கலில் ஒரு மிகப்பெரிய 2 துருவங்களாக இருக்கக்கூடிய நம்ம கலைஞராக இருக்கட்டும், எம்ஜி ராமச்சந்திரன் அதாவது எம்ஜிஆர் இருக்கட்டும், அவங்களோட லைஃப் ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் காட்டாமல் விட்டுருப்பாங்க. எல்லாத்தையும் காட்டியிருந்தால் இந்த படம் அரசியல் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை படமாக எல்லாருமே அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் மட்டும்தான் காட்டிப்பாங்க. அதனால் இந்த படம் பெருசாக ரசிகர்கள் மத்தியில் எடுப்படலை. இருந்தாலும் ஒரு தரமான படமாக இந்த படம் இருக்கும். பார்க்காதவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் எம்ஜிஆர் மோகன்லால் அவர்களும் கருணாநிதியாக பார்த்திங்கன்னா பிரகாஷ்ராஜ் அவரும் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்காதவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல நம்ம பார்க்க போகிற படம் முதல்வன். இந்த படம் 1999 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை சங்கர் இயக்கியிருப்பார். இதில் ஹீரோவாக அர்ஜுன் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய டிவி சேனலில் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஒரு கட்டத்தில் ஒரு அரசியல்வாதி கூட அவர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், அதனால் இவர் திரும்ப ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அரசியலுக்கு வராரு. அரசியல் வந்ததுக்கப்புறம் இவரோட லைஃப் எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறத இந்த படத்தோட மீறிக்கதை. இந்த படத்தில் ஒரு நாள் முதல்வர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அறிமுகப்படுத்திருப்பாங்க. இந்த படம் அந்த காலகட்டத்தில் அரசியல் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு தரமான படம். கண்டிப்பாக பார்க்காதவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய படம் அமைதிப்படை. இந்த படம் 1994 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை மணிவண்ணன் இயக்கியிருப்பார். இதில் ஹீரோவாக சத்யராஜ் டூயல் ரோல் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய சத்யராஜ் பார்த்திங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் கரியரில் எப்படிலாம் க்ரூம் ஆகி கடைசியில் ஒரு மிகப்பெரிய எம்எல்ஏவாக மாறுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. கடைசியில் இவர் பார்த்திங்க அப்படின்னா சிஎம்மாவும் மாறிப்பார். இந்த படத்தில் அவர் பண்ணக்கூடிய அந்த எல்லா விஷயங்களுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அரசியல் களத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினது. இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன படங்களில் ஒரு சிறப்பான பொலிட்டிக்கல் சைடர் படமாக இந்த படம் இப்போ வரைக்கும் நம்பர் 1 இடத்துல இருக்குது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மிகையாகாது. அந்தளவுக்கு ஒரு தரமான படம். ஸோ பார்க்காதவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லக்கூடிய 5 படங்களில் எந்த படம் உங்கள் ஃபேவரட் படம், இதில் நம்ம சொல்லாத படங்களும் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் இருக்கலாம். ஸோ அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சினிமா ஃபார் தமிழ்.